ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டை அடை வச்ச வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 22 நாளைக்கு முன்னாடி நான் அடை வச்சோங்க. மொத்தம் அது கோழி விட்ட முட்டை 12 முட்டை, 3 முட்டை கருங்கோழி முட்டை, அதையும் சேர்த்து இதுல வச்சிருந்தோம். மொத்தம் 15 முட்டை வச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் ஒருத்தர அடை வச்சிருக்கோம். அதுல 15 முட்டை வச்சிருந்ததுல 4 முட்டை தான், அதாவது 4 குஞ்சு தான் பொரிச்சிருந்தது. மீதி எல்லாமே கூழ் முட்டை ஆயிடுச்சு. எங்களுக்கு அப்போ தெரியல இது என்ன, எதனால அப்படி ஆனிச்சுன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாம் கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முட்டை விடும்போதே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இந்த டைம் அதே மாதிரிதான் முட்டை எல்லாத்தையுமே ஒண்ணு விடும்போதெல்லாம் நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தோம். லாஸ்ட் அது அடைக்கி உட்காரும் இல்லையா, அப்ப எல்லா முட்டையும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து 1 ஹவருக்கு முன்னாடி நாங்க வெளியில எடுத்து வச்சிருந்தோம். அதன் ஜில்லுப்பு போனதுக்கு அப்புறம் தண்ணியில முதல்ல போட்டு செக் பண்ணிட்டு தான் நாங்க எல்லா முட்டையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அடை வச்சோம். நானும் என்னோட பையனும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த முட்டை அடை. மொத்தம் 15 முட்டை வச்சிருக்கோம் பாருங்க. இதுல 12 முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டை, மீதி 3 கருங்கோழியோட முட்டை. அது அடைக்கு உட்காராது, அது முட்டை மட்டும்தான் விடும். இப்ப நான் கோழியை அதுல உட்கார வச்சுட்டோம். கோழி இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இது ரொம்ப சமத்து. ஆனா போன தடவை எங்களுக்கு தெரியாததுனால நாங்க கரெக்டா அடை வச்சு எடுக்கல. இந்த தடவை கரெக்டா வச்சிருக்கோம். பாப்போம் எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படின்ட்டு, கோழி எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது உள்ள வச்ச உடனே எல்லா முட்டையுமே இழுத்து 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 உள்ள வச்சுக்குதுங்க. ரொம்பவே சமத்தா, பார்க்கவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. இது கோழியுமே நல்லா பத்திரமா பாத்துக்குச்சு. போன தடவை 4 கோழி 4 குஞ்சு பறிச்சிருந்ததையும் இப்ப அடை வச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் பயந்துட்டே தான் வச்சிருக்கோம், இது எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. இது எப்படி வந்திருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு 22 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில தான் எல்லாமே பொரிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு புதுசா வரவு எல்லாருமே வந்திருக்காங்க. மொத்தம் 11 பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இனிமே ஒரு பேர் வைக்கணும். இது நல்லா இப்ப உள்ள உட்காந்துருச்சு. தம்பி, என் பையன் அதை ஃபுல்லா எடுத்து விடுறான். அது திருப்பியுமே நல்லா கவர் பண்ணி அந்த முட்டை எல்லாத்தையுமே ஃபுல்லா அப்படியே உள்ள இழுத்துக்குது. அவ்வளவுதாங்க. இதை நான் ஃபுல்லா இப்போ கூடையை போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை இதை திறந்து விடணும். டெய்லிலாம் நம்ம கோழி எடுக்க கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த கோழியை எடுத்து வெளியில விடணும். இன்னையோட 22 நாள் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் தான் சத்தம் கேட்டுச்சு. சேர்ந்து ஓபன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பொரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி 4 முட்டை மட்டும் பேலன்ஸ் இருந்தது. சரி அதுவும் பொரிச்சிரும் அப்படின்னு பார்த்தா அந்த 4 முட்டை மட்டும் பொரிக்கவே இல்லை. மீதி 11 முட்டையில எல்லா குஞ்சுமே வெளில வந்துருச்சு. எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்பவே அழகாவும், மீதி எல்லாமே இந்த மாதிரிதான் போன தடவை குஞ்சு இருந்துச்சு. இதே மாதிரி அவங்க அம்மா கலருக்கு இந்த ஒயிட்டா இருக்கிறது, சாண்டர் கலர் இருக்கிறதெல்லாம் மாறிடுச்சு. இந்த கருங்கோழி முட்டை வச்சுன்னு சொல்ல இல்லையா, அது கூட 3மே பொரிச்சிருச்சு பாருங்க. ரொம்ப அழகா அதுங்களுக்கு இந்த அரிசியை மிக்சியில நல்லா தூள் பண்ணி நான் போட்டிருக்கோம். அதுக்கு பெரிய பெரிய அரிசிலாம் சாப்பிட தெரியாது. அதனால சின்ன சின்ன குட்டி குட்டியே பீஸா இருந்தால் தான் அது சாப்பிட தெரியும். கொஞ்சம் தண்ணியும் இந்த அரிசியும் நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.